இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். மீண்டும் இந்த ஒளிப்பேழை வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். நிகழ்கால பயங்கரம் என்கிறதான வரிசையிலே மிருகத்தின் முத்திரை 666 என்கிற தலைப்பின் கீழே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுதும் அந்தி கிறிஸ்து யார், அந்தி கிறிஸ்துவின் கூட இருக்க போகிறதான 10 ராஜாக்கள் யார் என்பதை குறித்த இருவேறு ஒளிப்பேழைகள் வழியாக உங்களை முந்தின ஒளிப்பேழைகள் மூலமாக சந்தித்தோம். மீண்டுமா இப்பொழுது இந்த ஒளிப்பேழை வழியாக சந்திக்கிறோம். இப்பொழுதும் ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 16, 17, 18 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அது சிறியோர், பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமாயிருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. இந்த 666 என்கிறதான இலக்கத்தை குறித்து அநேக வருடங்களாக, அநேக நூற்றாண்டுகளாக அநேகர் போதித்து வருகிறார்கள். அநேகர் இந்த 666 சாத்தானுடைய முத்திரை என்று முன்னறிவித்திருக்கிறார்கள். வரப்போகிற அந்தி கிறிஸ்துவானவன், கடைசி சர்வாதிகாரியானவன், தன்னுடைய ராஜ்ய பாரத்திற்கென்று ஒரு முத்திரையை ஏற்படுத்தி அதை எல்லா மனுஷனுடைய கைகளிலும் வலது கைகளிலும் நெற்றிகளிலும் பதிக்க வேண்டும் என்று உத்தரவிடுவான். அப்படி பதித்து கொள்ளாதவர்களை உணவு மற்றும் சகல விதமான காரியங்கள் எதுவும் பெறாதபடிக்கு தடை செய்வான் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த முத்திரை என்பது 3 விதங்களிலே கைகளிலாவது நெற்றிகளாவது இடப்படுகிறது. ஒன்று, அந்த மிருகத்தின் நாமம்; 2, அந்த மிருகத்தின் முத்திரை; 3வது, அதன் நாமத்துக்குரியதான இலக்கம். இதை நம்முடைய பாஷைகளிலே இந்த காலத்து வழக்கத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய போட்டோ அல்லது சிற்பம், அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய பெயர், அந்த அந்தி கிறிஸ்துவின் பெயருக்கு வருகிறதான இலக்கம், இந்த 3இல் ஏதாவது ஒன்றை நாம் எடுத்துக்கொண்டால் ஒழிய, ஏற்படுத்தி கொண்டால் ஒழிய வேறு விதத்தில் எதையும் பெறவும் முடியாது, விற்கவும் முடியாது என்று வேதவசனம் நமக்கு முன்னறிவிக்கிறது. சரி, இந்த 666 குறித்து இந்த நாளிலே நாம் ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். இது மிகப்பெரிய சப்ஜெக்டாக இருக்கிறபடினாலே இதன் பாகம் 1 என்று இதை நாம் சொல்லலாம். 2ஆம் பாகத்தை வெகு விரைவிலே உங்கள் மத்தியில் நாங்கள் கொண்டு வர பிரயாசப்படுகிறோம். இந்த பாகம் 1 இப்பொழுது இந்த 666 என்பது நம்முடைய காலங்களிலே எப்படி இந்த உலகத்தில் நுழைந்திருக்கிறது, அது எப்படி மனிதர் சமுதாயத்துக்கு முன்பதாக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது, இது இல்லாதபடிக்கு மனித சமுதாயம் இனி ஜீவிக்க முடியாததான சூழ்நிலை எப்படி வந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க போகிறோம். இந்த 666 என்பதை குறித்து அநேக திரைப்படங்களும் அநேக கதைகளும் உலகத்திலே உலாவி கொண்டிருக்கிறது. சில இடங்களிலே நான் பார்த்திருக்கிறேன், இந்த 666 என்பது அந்தி கிறிஸ்துவனுடைய தலையில் இருக்குமாம். அதை முடியை விலக்கி பார்க்கும் பொழுது அந்த 666 தெரியும் என்று சொல்லி அநேகர் பொதித்து, அநேகர் இதை குறித்து ஒரு கதையாகவோ அல்லது ஒரு திரைப்படமாகவோ எடுத்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிற வண்ணமாய் தலைகளிலோ இல்லை அந்தி கிறிஸ்துவின் உடைமைகளில் ஒன்றிலோ அது இருக்க போகிறதில்லை. இது அந்தி கிறிஸ்துவின் இலக்கத்தை, அந்தி கிறிஸ்துவின் நாமத்தை கணக்கு பார்த்தால்தான் இந்த 666 தெரியும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இதன் மூலமாக நாம் விளங்கிக் கொள்கிறது என்னவென்று சொன்னால், கணக்கு பார்த்தால்தான் 666 தெரியுமே ஒழிய கணக்கு பார்க்காமல் 666 தெரியாது. கணக்கு பார்த்தால்தான் தெரியும். சரி, இந்த 666 என்பதை ஏன் இந்த சாத்தான் தன்னுடைய நம்பராக வைத்திருக்கிறான், தன்னுடைய இலக்கமாக வைத்திருக்கிறான் என்பதை முதலில் ஒரு சில காரியங்களோடு கூட நாம் பார்க்க போகிறோம். பின்பு 666 இப்பொழுது எங்கே எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். இந்த 666 இந்த சாத்தான் ஏன் ஒருவேளை தனக்கென்று அவன் ஏற்படுத்தி கொண்டான் என்று நாம் சில காரியங்களை ஆராயும் போது வேதத்திலே ஒரு சில ஆதாரங்களை பார்க்க முடிகிறது. இது ஏன் சாத்தானுடைய இலக்கமாய் இருக்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் ஒவ்வொரு படைப்பாக படைத்து கொண்டிருக்கும் பொழுது 6ஆம் நாள் மிக முக்கியமான படைப்பை படைக்கிறார். அநேகருக்கு தெரிந்திருக்கும், 6ஆம் நாளிலே அவர் மனுஷனை படைத்தார் என்று அநேகர் சொல்லிவிடுவார்கள். ஆனால் 6ஆம் நாளிலே
3 விதமான கிரியைகளை ஆண்டவர் படைத்திருக்கிறார். 6ஆம் நாளை குறித்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது 6ஆம் நாளிலே கர்த்தர் முதலாவதாக படைத்தது மனிதனை அல்ல, கர்த்தர் மிருகங்களை, சகல காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் படைத்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அடுத்தபடியாக ஆண்டவர் மனுஷனை படைத்தார். மனுஷனை படைத்துவிட்டு அவன் தனியாய் இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி மனுஷியை படைத்தார். 3 படைப்பை அந்த நாளிலே நாம் பார்க்கிறோம். இந்த 6ஆம் நாள் படைப்பு மூன்று தரப்பட்டது, 3 விதமானது. மிருகத்தை படைத்தார், மனுஷனை படைத்தார், மனுஷியை படைத்தார். இந்த மிருகத்தை எல்லாவற்றையும் மனுஷனையும் மனுஷியையும் ஆளுகை செய்யும்படிக்கு கர்த்தர் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். உலகத்திலே பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கிறதான முதல் கடவுள் ஆண்டவராகிய நம்முடைய கர்த்தர் யெகோவா தேவன் தான். அவர் அந்த இடத்திலே பார்க்கும் பொழுது நீங்கள் இருவரும் சேர்ந்து இந்த சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று அந்த இடத்திலே பெண்களுக்கு சம உரிமையை கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது பெண்ணானவள், ஸ்திரீயானவள் அந்த சர்பத்தின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த பழத்தை சாப்பிட்டபடியினாலே அவர்களுக்குள்ளாக பாவம் வந்தது. அப்பொழுது ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை வேறு விதமாக பிரிக்கிறார். எப்படி பிரிக்கிறார் என்று சொன்னால், ஸ்திரீயை பார்த்து உன் ஆசை அவனை பற்றி இருக்கும், இனி அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான். அந்த இடத்தில் ஆளுகையானது ஸ்திரீக்கு ஒரு ஆளுகை கொடுக்கப்படுகிறது. மனுஷன் ஸ்திரீயை ஆண்டு கொள்ளுகிறான். அந்த இடத்துல ஸ்திரீயானவள் அடிமையாகிறாள் என்று பார்க்கிறோம். அந்த இடத்துல 3 விதமான ஆளுகை அங்கே இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மனுஷனுக்கு ஸ்திரீயின் மேல் ஆளுகை, ஏற்கனவே ஸ்திரீக்கு சகல விதமான ஜீவராசிகள் மேல் ஒரு ஆளுகை இருந்தது. எப்பொழுது மனுஷனும் மனுஷியும் ஒரு மிருகத்திற்கு, சர்பத்திற்கு கீழ்ப்படிந்தார்களோ அப்பொழுதே அந்த சர்வம் ஆனது இவர்கள் இருவரையும் ஆளத் தொடங்கி விட்டது என்று பார்க்கிறோம். 3 விதமான ஆளுகையை 6ஆம் நாளிலே பார்க்கிறோம். இந்த 3 விதமான ஆளுகை 6ஆம் நாளிலே இருக்கிறது. இந்த 3 விதமான ஆளுகையும் சர்வமாகிய சாத்தான் தன்னுடைய கரத்தில் எடுத்துக்கொண்டபடினாலே சகல விதமான ஆளுகையும் அவன் கரத்துக்குள்ளே போய்விட்டது. 3 விதமான கிரியின் ஆளுகையும் சாத்தான் கரத்தில் வந்துவிட்டபடினாலே 6ஆம் நாளில் உள்ளதான 3 ஆளுகை, 6 6 6 என்கிறதான அந்த 3 ஆளுகையும் அவன் கரத்திலே போய்விட்டது. அதனால தான் இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவன் யோவான் சுவிசேஷத்தில் சொல்லுகிறான், இந்த உலகத்தின் சகல ராஜ்யமும் அவன் அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னபோது ஆண்டவர், நீ பொய் சொல்லுகிறாய், அதையெல்லாம் உன் கரத்தில் இல்லை என்று ஆண்டவர் அவனுக்கு மறு உத்தரவு சொல்லவில்லை. அதை ஆண்டவர் ஒத்துக்கொள்கிறார். ஆதாம் தன்னுடைய அதிகாரத்தை எல்லாவற்றையும் வலு சர்ப்பத்தினத்திலே விற்று போட்டான் என்று பார்க்கிறோம். ஆனபடினாலே 3 விதமான ஆளுகை, 6ஆம் நாளுடைய 3 ஆளுகையும் சாத்தான் கரத்தில் இருக்கிறபடினாலே அது 6 6 6 என்று அவன் கரத்தில் இருக்கிறதாக நாம் நிதானிக்கலாம். சரி, இதுதான் 666 என்பதற்காக சாத்தான் தனக்கு நியமித்ததற்கான ஒரு காரணம். இந்த 666 இப்பொழுது எப்படி இருக்கிறது? இதை குறித்து பார்ப்பதற்கு முன்பதாக இது சாத்தான் தன்னுடைய காலகட்டங்கள் ஆரம்பத்திலிருந்தே இதை பயன்படுத்துகிறான் என்று பார்க்கிறோம். ஆரம்பத்திலே தன்னுடைய ராஜ்யபாரங்களை குறித்து நேபுகாத்நேச்சார் கனவு கண்டு அந்த சொப்பனத்தை யார் சொல்லுவார்கள் என்று கேட்டபோது தானியேல் வந்து அவனிடத்திலே சொல்லுகிறான், நீர் ஒரு பொற்சிலையை கண்டீர் என்று சொல்லி அதற்கான விளக்கத்தை அளிக்கிறான். அந்த விளக்கத்தை 2ஆம் அதிகாரத்தில் அளித்து முடித்தவுடன் 3ஆவது அதிகாரத்திலே நேபுகாத்நேச்சார் ஒரு பொற்சிலையை 60 முழ நீளமும் 6 முழ அகலமும் செய்து அவன் அந்த பாபிலோன் பட்டணத்திலே வைத்து அதை 6 வாத்தியங்கள் முழங்க வேண்டும் என்று அந்த இடத்திலே 3ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறான். அந்த இடத்துல பார்க்கும்போது 6 விதமான வாத்தியங்கள் முழங்கும் போது எல்லா சகல ஜனங்களும் அந்த சிலைக்கு முன்பதாக விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும் என்று உத்தரவு போடுகிறான். அந்த இடத்துல பார்க்கும்பொழுதும் 3 6 வருகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த 666 பாபிலோன் என்பது சாத்தானுடைய கோட்டையாக இருந்தது, சாத்தானுடைய ஸ்தலமாக இருந்தது. எப்பொழுது வரைக்கும்? அது 13ஆவது அதிகாரத்திலே சொல்லப்பட்டதான கடைசி சர்வாதிகார ஆட்சி வருகிற வரைக்கும் அது சாத்தானுடைய கோட்டையாய் இருந்தது. எப்பொழுது பாபிலோன் கர்த்தரால் நிர்மூலமாக்கப்பட்டதோ அவன் தன்னுடைய ராஜ்ய பாரத்தை இப்பொழுது 7 மலைகள் மேலுள்ள பட்டணத்துக்கு நேராக திருப்பி கொண்டான். அது இப்பொழுது 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட பிரகாரமாய் தன்னுடைய சிங்காசனத்தை அவன் 13ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட விதமாய் தன்னுடைய வல்லமையும் அதிகாரத்தையும் 7 மலைகள் மேலுள்ள பட்டணத்தில் உள்ளதான அந்த சர்வாதிகாரிக்கு அவன் கொடுத்து விட்டான். இந்த 666 குறித்து நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். இந்த 666 இப்பொழுது எங்கே இருந்து கொண்டிருக்கிறது? முதலாவதாக நாம் கணக்கு பார்க்க தொடங்க போகிறோம். முதல் கணக்கை பார்க்கும் பொழுது நாம் எல்லோருக்கும் தெரிந்த வண்ணமாய் நாம் இப்பொழுது எல்லோரும், எல்லா மனித சமுதாயமும் ஒரே ஒரு காரியத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால்
அது தகவல் தொலைத்தொடர்பு என்று சொல்லலாம். தகவல் தொலைத்தொடர்பு மூலமாக சகல சமுதாயமும் உலகத்தில் உள்ளதான எல்லா ஜனங்களும் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்த நேரத்திலும் யார் வேணாலும் யாரோடு கூட பேசலாம். இந்த தகவல் தொலைத்தொடர்பு மூலமாக இணைக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு மிக அத்தியாவசியமாக தேவையாக இருக்கிறதான ஒரு சாதனம் கணினி என சொல்லப்படும். கணினி என்று சொன்னால் ஆங்கிலத்தில் கம்ப்யூட்டர் என சொல்லப்படும். இந்த கம்ப்யூட்டர் எல்லா ஜனங்களுக்கும் மிக முக்கியமான ஒரு சாதனமாக விளங்கி வருகிறது. கம்ப்யூட்டர் இல்லாமல் இனி இந்த உலகம் நடக்காது என்கிறதான சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதற்கு எடுத்தாலும் இனி கம்ப்யூட்டர் தான். நீங்கள் டிக்கெட் ரிசர்வ் பண்ண வேண்டும் என்று சொன்னாலும் கம்ப்யூட்டர் தான். நீங்கள் படிக்க வேண்டும் என்று சொன்னாலும் இனி கம்ப்யூட்டர் படிப்புக்கு தான் முதல் மரியாதை. எந்த விதத்தில் எடுத்துக்கொண்டாலும் இந்த கம்ப்யூட்டர் தான். இந்த கம்ப்யூட்டரை குறித்து பார்க்கும் பொழுது இந்த கம்ப்யூட்டரில் மிக முக்கியமாக பயன்படுத்தப்படுகிறதான ஒரு காரியம் இன்டர்நெட். அதை சர்வதேச வலை என்று சொல்லுவார்கள். இன்டர்நெட் இல்லாமல் கம்ப்யூட்டரை பயன்படுத்த முடியாது. இன்னொரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்டர்நெட் இல்லை என்றால் கம்ப்யூட்டர் வீட்டில் வைத்திருப்பது வீணான ஒரு காரியம். ஏனென்று சொன்னால் இன்டர்நெட் இல்லாமல் ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும் என்று சொன்னால் அது பெரிய சைஸ் கால்குலேட்டரை போல இருக்கும். வேறு எதற்கும் அந்த கம்ப்யூட்டர் பயன்படாது என்று பார்க்கிறோம். கம்ப்யூட்டரை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இன்டர்நெட் வசதி மிக மிக முக்கியமான ஒரு சாதனமாகும். இந்த இன்டர்நெட்டை குறித்து பார்க்கும் பொழுது இந்த இன்டர்நெட்டை பயன்படுத்துவதற்கு வலைத்தளங்கள் நிறைய உள்ளது. இதை ஆங்கிலத்தில் வெப்சைட் என்று சொல்லுவார்கள். இந்த வலைத்தளங்களை குறித்து பார்க்கும் பொழுது வலைத்தளங்கள் எதற்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னாலும் முதலாவதாக நீங்கள் பயன்படுத்த வேண்டியதான வார்த்தை வேர்ல்ட் வைட் வெப் என்று சொல்வார்கள். அதை சுருக்கமாக www என்று சொல்லுவார்கள். இந்த வேர்ல்ட் வைட் வெப் wwwக்கு நாம் ஒரு சில கணக்குகளை பார்க்கும் பொழுது மிக முக்கியமான ஒரு காரியம் வருகிறதை பார்க்க முடிகிறது. இந்த டபிள்யூக்கு நாம் என்ன எண்ணை கொடுக்கலாம், என்ன நம்பரை கொடுக்கலாம் என்று பார்க்கும் பொழுது அநேக நாட்களாக இது சாதாரணமாக www தான், வேறொன்றும் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் உலகத்திலே எல்லா ஜனங்களும் பயன்படுத்துகிறதான நியூமராலஜியில் இருக்கிறதான ஜனங்கள் பயன்படுத்துகிற மிக முக்கியமான ஒரு மெத்தட் சால்டியன் மெத்தட் என சொல்லப்படும். இந்த சால்டியன் மெத்தட் பிரகாரமாக ஏக்கு 1 என்றும் பிக்கு 2 என்றும் சிக்கு 3 என்றும் இப்படியாக ஒவ்வொரு நம்பரை நம்மால் கொடுக்க முடியும். அப்படி கொடுத்து கொண்டே வரும்பொழுது UVW போன்ற எழுத்துக்களுக்கு நாம் கொடுக்கிறதான எண் என்னவென்று பார்க்கும் பொழுது அது 6 என்று இருக்கிறது. இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம் Wக்கு 6 என்று வருகிறது. நீங்கள் பார்க்கிற இந்த ஸ்கிரீனிலே பார்க்கிறீர்கள். இது சால்டியன் மெத்தட் என சொல்லப்படுகிறதான ஒரு காரியம். இந்த சால்டியன் மெத்தட் தான் உலகம் முழுவதும் எல்லா தேசத்திலும் அங்கீகரிக்கப்பட்டதான ஒரு மெத்தட். இப்பொழுது நியூமராலஜி பார்க்கக்கூடியவர்கள் எல்லோரும் இந்த சால்டியன் மெத்தட் மூலமாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதை குறித்து நீங்கள் இன்னும் அதிகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்கள் வீட்டிலே உங்கள் வீட்டுக்கு அருகாமையிலே இருக்கிறதான இந்து சகோதரருடைய கேலண்டரை வாங்கி திரும்பி நீங்கள் அதில் உள்ளதான காரியங்களை பார்க்கும் பொழுது அங்கே Wக்கு 6 என்று கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த சால்டியன் மெத்தட் பிரகாரமாக Wக்கு 6 என்று பார்ப்போம் என்று சொன்னால் இப்பொழுது நீங்கள் எந்த ஒரு வெப்சைட்டுக்கு போக வேண்டும் என்று சொன்னாலும் www என்று தான் போட வேண்டும். www என்பதற்கு Wக்கு 6 என்று சொன்னால் நீங்கள் இப்பொழுது இந்த wwwக்கு yahoo.com என்று போட வேண்டும். உதாரணத்திற்கு என்று சொன்னால் இப்பொழுது இதற்கு நீங்கள் 666.yahoo.com என்று தான் போட வேண்டும். 666.yahoo.com என்று தான் போட வேண்டும். இன்டர்நெட்டை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் 666 இல்லாமல் இன்டர்நெட்டை பயன்படுத்த முடியாது. இதை நீங்கள் உங்கள் இருதயங்களில் நினைக்கிறீர்களோ இது ஒரு சாதாரணமாக ஆக்சிடென்ட்டாக அமைந்து விட்டதான ஒரு காரியம், இது யாரும் பிளான் பண்ணி பண்ணலன்னு நினைக்கிறீங்களா? இது யாரும் பிளான் பண்ணி பண்ணல, ஆனால் பரலோகத்திலிருந்து பிளான் பண்ணி வந்திருக்கிறது. கடைசி காலத்திலே 666 இல்லாமல் வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. இப்பொழுது நீங்கள் ரயில்வேக்கு சென்று டிக்கெட் ரிசர்வ் பண்ண வேண்டும் என்று சொன்னால் இன்டர்நெட் வசதி இல்லாமல் டிக்கெட் ரிசர்வ் பண்ண முடியாது. நீங்கள் ஏர் டிக்கெட் ரிசர்வ் பண்ண வேண்டும் என்று சொன்னால் இன்டர்நெட் இல்லாமல் ரிசர்வ் பண்ண முடியாது. பெரிய பெரிய பரிமாற்றங்கள், ட்ரேட், எக்கனாமிக்ஸ் போன்ற எல்லா காரியங்களும் கம்ப்யூட்டர் மூலமாகத்தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் இப்பொழுது பேப்பரில் அடிக்கடி காணப்படுகிற ஷேர் மார்க்கெட் சம்பந்தங்கள் எல்லாமும் கம்ப்யூட்டர் மூலமாக தான் நடந்து கொண்டிருக்கிறது. இனி இந்த 666 இல்லாமல் வாங்கவும் விற்கவும் முடியாது. இனி இந்த இன்டர்நெட் வேண்டாம், எங்களுக்கு 666 வேண்டாம், இன்டர்நெட் வேண்டாம் என்று சொன்னால் இந்தியாவல்ல உலகம் முழுவதும் ஸ்தம்பித்துவிடும். இனி இந்த 666 இல்லாமல் உலகம் நடக்க முடியாத காரியத்திற்குள்ளாக வந்துவிட்டது. கர்த்தருடைய வார்த்தை 2000 வருடத்துக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து சொன்ன இனி அந்த 666 இல்லாமல் வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது என்கிற காரியம் நம் கண்களுக்கு முன்பதாக, கர்த்தருடைய நாம மகிமைக்கு என்று சொல்கிறேன், நம்முடைய கண்களுக்கு முன்பதாக 666
வந்துவிட்டது. இது முதலாவது ஆதாரம். இப்பொழுது நாம் இரண்டாவது ஆதாரத்துக்குள்ளாக போகிறோம். இந்த 666 இல்லாமல் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு நாம் இந்த 666 இல்லாமல் இந்த உலகம் இனி நடக்காது என்கிறதான சூழ்நிலை என்ன என்பதற்குள்ளாக நாம் பார்க்க போகிறோம். இரண்டாவதாக அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு இந்த உலகம் எப்படி ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. இரண்டாவது ஆதாரத்தை நாம் பார்க்கும்பொழுது இப்பொழுது நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்கிறதான ஒரு காரியம் மல்டி லெவல் மார்க்கெட்டிங். இதை MLM என்று சொல்லுவார்கள், மல்டி லெவல் மார்க்கெட்டிங் என்று சொல்லுவார்கள். இது என்னவென்று பார்க்கும் பொழுது இதை பொதுவாக எல்லோரும் சொல்லுகிறது செயின் ரியாக்ஷன் என்று சொல்லுவார்கள். இதாவது நீங்கள் ஒருத்தரை ஒரு 500 ரூபாய்க்கோ 1000 ரூபாய்க்கோ நீங்கள் ஒரு ஆளை பிடிக்க வேண்டும். அடுத்து அவர் 2 பேரை பிடிக்க வேண்டும். அவர்கள் 2 பேரும் 2 பேரை பிடிக்க வேண்டும். இதுதான் செயின் ரியாக்ஷன். இதற்கு டெக்னிக்கலான பெயர் MLM, மல்டி லெவல் மார்க்கெட்டிங் என்று சொல்லுவார்கள். இதில் என்ன பிரதர் தப்பு இருக்கிறது? இதில் நாங்கள் செய்கிறதில் என்ன தப்பு இருக்கிறது? நாங்கள் ஏன் செய்யக்கூடாது என்று நீங்கள் கேள்வி கேட்கலாம். நான் இதற்கான சாத்தியக்கூறுகள் எல்லாவற்றையும் சொல்லுகிறேன். கடைசியாக இதை நாம் செய்யலாமா வேண்டாமா என்கிறதான முடிவை உங்கள் கரத்திலே விட்டுவிடுகிறேன். இந்த MLM குறித்து பார்க்கும்பொழுது முதலாக ஆரம்பித்தவர் யார் என்று பார்க்கும் பொழுது வேதத்திலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த MLM-ஐ ஆரம்பித்தார் என்று பார்க்கிறோம். என்னவென்று சொன்னால் MLM-ஐ ஆரம்பித்தது என்னவென்று சொன்னால் முதலாவதாக 3 பேரை ஆண்டவர் அழைத்தார். அவர்கள் 3 பேரும் சென்று 12 பேரை அழைத்து கொண்டு வந்தார்கள். அந்த 12 பேரும் சேர்ந்து 70 பேரை சேர்த்தார்கள். அந்த 70 பேரும் சேர்ந்து 120 பேரை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 120 பேராக இருந்தார்கள். இந்த 120 பேரும் சேர்ந்து இன்று உலகம் முழுவதும் ஆண்டவருக்கு ஆட்களை பிடித்திருக்கிறார்கள். இந்த செயின் ரியாக்ஷனில் முதலாக ஆரம்பித்தது ஆண்டவர். ஆனால் சக்சஸ்ஃபுல் செயின் ரியாக்ஷன், இன்ன வரைக்கும் ஃபெயிலியர் ஆகாத செயின் ரியாக்ஷன் கிறிஸ்டியானிட்டி மாத்திரமே. சரி, இந்த செயின் ரியாக்ஷனை இப்பொழுது உலகத்தில் உள்ள எல்லா கம்பெனிகளும் பயன்படுத்த தொடங்கிவிட்டது. இவர்கள் என்ன செய்கிறார்கள்? பிரதானமாக இதில் கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சம் என்னவென்று சொன்னால் பணம். பணத்திற்காக இந்த செயின் ரியாக்ஷனை எல்லா ஜனங்களும் பயன்படுத்துகிறார்கள். இந்த காலத்தில் பணம் அவசியம்தான் பிரதர். பணம் இல்லாமல் என்ன செய்ய முடியும்? நீங்கள் பணம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது இருக்க பணத்துக்காக இதை செய்தால் தப்பா என்று நீங்கள் கேட்பது புரிகிறது. உண்மைதான், பணம் வாழ்க்கைக்கு அவசியம்தான். ஆனால் பணமே வாழ்க்கை அல்ல. நமக்கு பணம் என்பது நாம் தேடி வருகிறதல்ல, கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான காரியம். கர்த்தர் நமக்கு தேவைகளை அதனதன் காலத்தில் நேர்த்தியாக சந்திக்கிறதான ஒரு ஆண்டவர். நம்முடைய தேவைகள் என்னவென்று கர்த்தருக்கு நன்றாகவே தெரியும். நம்முடைய தேவைகளுக்கு சரியாய் கொடுக்கக்கூடிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். உலகத்தின் அரசாங்கம் ஜனங்களுடைய தேவைக்கான காரியங்களை சரியாக கொடுக்கும் பொழுது பரலோகத்தின் அரசாங்கம் அதிக நிச்சயமாய் சரியான நேரத்தில் சரியான காரியங்களை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை. கர்த்தர் அவ்விதமாகவே எங்களை நடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். சரி, இந்த MLM என்பது என்ன? இந்த 2 பேராக பிடிக்கும் பொழுது இப்பொழுது உலக நாடுகளில் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய கம்பெனிகள் எல்லாம் இந்த MLM-ஐ தொடங்கி இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு என்று சொல்ல போனால் பல கம்பெனிகள் இருக்கிறது. ஆம்பே, கானிபயோ, ஹெல்த் கேர் போன்ற பல கம்பெனிகள். இவர்கள் என்ன செய்கிறார்கள்? எல்லா நாடுகளிலும் தங்களுடைய கிளைகளை ஆரம்பிக்கிறார்கள். ஆரம்பித்து இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த நாட்டில் உள்ளதான ஜனங்களை 2 பேராக 2 பேராக பிடிக்க சொல்லி 1000 கணக்கில் லட்சக்கணக்கில் ஜனங்களை தன்னுடைய கம்பெனிக்குள்ளாக சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் 2 அந்தி கிறிஸ்துவுக்கான 2 காரியங்கள் அதில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஒன்று என்னவென்று சொன்னால் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யேகமாக ஒரு நம்பரை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா ஜனங்களும் பிரத்யேகமாக ஒரு நம்பரை வாங்கி கொண்டவுடன் அந்த நம்பரை கொண்டு தான் அந்த ஜனங்கள் அந்த கம்பெனியில் உள்ளதான பொருளை வாங்க முடியும். அந்த பொருளை வாங்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் அந்த கம்பெனியை தான் அணுக வேண்டுமே தவிர அந்த கம்பெனி அல்லாமல் வேறு எங்கும் அந்த பொருள் கிடைக்காது, எந்த கடைகளிலும் கிடைக்காது. நீங்கள் அந்த பொருளை வாங்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கம்பெனிக்குள்ளாகத்தான் போக வேண்டும். இப்பொழுது ஒரு சில ப்ராடக்டை ஒரு சில கம்பெனிகள் தங்கள் வசம் வைத்திருக்கிறார்கள். நான் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், ஹிந்துஸ்தான் லீவர் லிமிடெட் போன்றதான கம்பெனிகள் அநேக ப்ராடக்டை தங்கள் கரங்களிலே அவர்கள் வைத்திருக்கிறார்கள். 100கணக்கான ப்ராடக்டை தங்கள் கரங்களிலே அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த ஆம்பே போன்ற பெரிய கம்பெனிகள் இந்த இந்துஸ்தான் லீவர் லிமிடெட் போன்ற கம்பெனிகளை வாங்கினவுடன் அவர் ஒரு வேலை வாங்கிவிட்டால் இந்த பொருட்கள் எல்லாம் இனி ஆம்பேல் தான் கிடைக்கும். சாதாரண கன்சியூமர் ப்ராடக்ட் கூட ஆம்பேல தான் கிடைக்கும் என்ற சூழ்நிலை வரும்பொழுது நிச்சயமாக எல்லா ஜனங்களும் இதில் போய் சேருவார்கள். அப்பொழுது இந்த ஆம்பே கம்பெனியின் முத்திரை ஒருவேளை அந்தி கிறிஸ்துவின் கம்பெனியின் முத்திரையோடு கூட இணையும் என்று சொன்னால் இப்பொழுது நாம் பார்க்கிற வண்ணமாய் பல பெரிய கம்பெனிகள் ஒன்றாக இணைந்து கொண்டே இருக்கிறது. அதே போல அந்தி கிறிஸ்துவின் கம்பெனியோடு கூட இந்த ஆம்பே கம்பெனி இணையும் என்று சொன்னால் அந்தி கிறிஸ்துவின் முத்திரை இந்த ஆம்பே கம்பெனிக்கு வரும் என்று சொன்னால் அப்பொழுது அதில் இணைந்தவர்கள் எல்லோரும் அந்த முத்திரை இல்லாமல் எந்த பொருளையும் வாங்கவும் முடியாது,
விற்கவும் முடியாது, வெளியே கிடைக்கவும் கிடைக்காது. இது நிச்சயமாக நடைபெற போகிறதான ஒரு காரியம். தீர்க்க தரிசனமாக நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. நிச்சயமாக அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே இப்படித்தான் ஜனங்களை அவன் பிடிக்க போகிறான். கண்டிப்பாக எம்எல்எம் மிக பெரியதான ஒரு ரோல் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே வகிக்க போகிறது. இப்பொழுது என்னிடத்துல ஒரு நண்பர் கேட்டார், அப்படி உண்மை என்று சொன்னால் நாம் நிறைய ஜனங்களை சீக்கிரமா எம்எல்எம்ல சேர்த்துட்டா சீக்கிரம் அந்தி கிறிஸ்து வந்துருவான் இல்லையா? அப்போ அதுக்கு முன்னாடி ஆண்டவர் வந்துருவாரே, நாம போயிடலாமே, அப்போ அது நல்ல விஷயம் தானே என்று சொன்னார். நாம் ஆண்டவருக்கு ஆட்களை சேர்க்கத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோமே ஒழிய அந்தி கிறிஸ்துவுக்கு ஆட்களை சேர்க்க இங்க நாம் அழைக்கவில்லை. நம்முடைய வேலை ஆண்டவருக்கு ஆட்களை சேர்ப்பது. அதற்கே ஆட்கள் குறைவு என்று ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார். அந்த வேலையை பார்ப்பதற்கே இங்க ஆட்கள் இல்லாமல் இருக்க நாம் அந்தி கிறிஸ்துவுக்கு ஆட்களை சேர்ப்பதற்காக வேலைக்கு அலைய வேண்டாம். இதை நான் எல்லோருக்கும் ஒரு ஆலோசனையாக சொல்லுகிறேன். என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த எம்எல்எம்மில் சேர்வதனால் உங்களுக்கு பணம் கிடைக்கும். ஆனால் இந்த எம்எல்எம்மில் சேர்ந்த பிறகு உங்கள் எண்ணங்கள், சிந்தனைகள், ஓட்டங்கள் எல்லாம் இந்த எம்எல்எம்மில் எப்படி ஆள் சேர்க்கலாம், இந்த மாசம் எவ்வளவு சம்பாதிக்கலாம், அவர்களை விட நாம் எவ்வளவு சம்பாதிக்கலாம், எப்பொழுது கார் வாங்கலாம், இப்படியாக எண்ணங்கள் இருக்கும். உங்களுக்கு எப்படி பிரதர் தெரியும்? நீங்கள் இதெல்லாம் பார்த்திருக்கிறீங்களா என்று நீங்கள் கேட்க வேண்டாம். நானும் ஆரம்பத்தில் ஒரு கம்பெனியில் சேர்ந்திருக்கிறேன். சேர்ந்து விட்டு உண்மை தெரிந்த பிறகு பின்வாங்கி நான் வந்திருக்கிறேன். நிச்சயமாக எனக்கு எம்எல்எம் பற்றி நன்றாகவே தெரியும். ஆனால் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் சொல்லுகிறேன், எம்எல்எம் வேண்டாம். ஒரு காலத்திலே இந்த எம்எல்எம் அந்தி கிறிஸ்துவுக்கு ஆட்களை சேர்த்து அந்த ஆட்களுடைய கணக்கை அவன் கரத்திலே கொண்டு போய் கொடுக்க போகிறது. இது எம்எல்எம்மில் இரண்டாவதாக நாம் பார்க்கிறதான மிக முக்கியமான ஆதாரம். முதல் ஆதாரம் www என்பது 666 என்பதை பார்த்தோம். இரண்டாவது எம்எல்எம் என்பது அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு ஆட்களை பிடிக்கிறது என்பதை பார்த்தோம். மூன்றாவதான ஆதாரம் என்ன? இப்பொழுது உலகத்தில் அல்ல, உலகம் முழுவதற்கும் நான் சொல்லுகிறேன், எல்லாருடைய கரத்திலும் ஏதாவது ஒரு அட்டை கண்டிப்பாக உண்டு. நான் சொல்லுகிற விதமாய் டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டு, இந்த ரெண்டு அட்டைகளில் ஏதாவது ஒரு அட்டை கண்டிப்பாக எல்லோருடைய கரத்திலும் இருக்கும். அப்படி இல்லை, எங்களிடத்தில் இல்லை என்று நீங்கள் சொல்லுகிறீர்களா? கவலைப்படாதிருங்கள். போன வாரம் இந்திய அரசாங்கம் ஒரு சட்டத்தை பிறப்பித்திருக்கிறது. இந்திய குடிமகன்கள் எல்லோருக்கும் ஒரு பேங்க் அக்கவுண்ட் நம்பர் ஒன்றை கண்டிப்பாக தர வேண்டும் என்று ஒரு உத்தரவு போடப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவின் பிரகாரமாக எல்லோருக்கும் ஏடிஎம் கார்டு, அதாவது எனி டைம் மணி என்று சொல்லுவாங்க, ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின் என்று சொல்லுவார்கள், அந்த ஏடிஎம் கார்டு எல்லோருக்கும் கொடுக்கப்பட போகிறது. இதில் விசேஷம் என்னவென்று சொன்னால், அதில் 16 இலக்க எண் அதிலே இருக்கும். இந்த 16 இலக்க எண் என்ன என்பது குறித்து பின்னால் நாம் பார்ப்போம். முதலாவதாக இந்த ரெண்டு அட்டைகளை குறித்து பார்க்க போகிறோம். இந்த டெபிட் கார்டு என்பது இப்பொழுது எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு கார்டு. நிச்சயமாக இந்த டெபிட் கார்டினால் இப்பொழுது எந்த ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இந்த டெபிட் கார்டு அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்க போகிறது. இப்பொழுது நீங்கள் ஐக்கிய அமெரிக்க நாடுகள் மற்றும் இங்கிலாந்து தேசங்களிலே பார்க்கும்பொழுது நீங்கள் வேலைக்கு போவீர்கள் என்று சொன்னால் உங்கள் சம்பளங்களை உங்கள் கரங்களிலே நீங்கள் வாங்க முடியாது. அவர்கள் நேராக நேஷனல் இன்சூரன்ஸ் ஆஃபீஸ் என்கிறதான ஒரு ஆஃபீஸ்க்கு, என்ஐ ஆஃபீஸ் என சொல்லப்படுகிறதான ஒரு ஆஃபீஸ்க்கு உங்கள் சம்பளத்தை அனுப்புவார்கள். அங்கே அவர்கள் இன்சூரன்ஸ் டாக்ஸ் எல்லாவற்றையும் பிடித்து கொண்டு நேராக உங்கள் பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்கள் பணத்தை அனுப்புவார்கள். நீங்கள் போய் அந்த பேங்க்கிலே உங்கள் டெபிட் கார்டை பயன்படுத்தி உங்களுடைய சம்பளத்தை எடுத்துக்கொள்ள முடியும். நேரடியாக நீங்கள் சம்பளத்தை வாங்க முடியாது. இதை குறித்து உங்கள் நண்பர்கள் யாராவது வெளிநாட்டில் இருப்பார்களால் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இந்த டெபிட் கார்டு நிச்சயமாக டெபிட் கார்டு இல்லாமல் ஒருபோதும் வெளிநாடுகளில் வேலை கிடைக்கவே கிடைக்காது. வெளிநாட்டில் வேலை கிடைப்பதற்கு அந்த நாட்டிலே மிக முக்கியமாக தேவை ஒன்று உங்களுடைய செல்போன் நம்பர், இன்னொன்று உங்கள் டெபிட் கார்டு நம்பர். இது ரெண்டும் இருந்தால்தான் அந்த இடத்திலே உங்களுக்கு வேலை கிடைக்கும். இந்த டெபிட் கார்டு இப்பொழுது எந்த பிரச்சனையும் இல்லை. அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில் என்னவாகும்? எல்லோரும் டெபிட் கார்டு மூலமாகத்தான் பணம் எடுக்க வேண்டிய அவசியம் வரும். அப்படி ஒரு கட்டாயம் இந்த உலகத்தில் இப்பொழுதே வந்து கொண்டிருக்கிறது. இந்திய அரசாங்கமும் எல்லோருக்கும் டெபிட் கார்டு இருக்க வேண்டும் என்கிறதான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இப்பொழுது இந்த டெபிட் கார்டு இல்லாமல் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே பணம் எடுக்க முடியாத சூழ்நிலை வரும். உங்கள் டெபிட் கார்டிலே இப்பொழுது பாருங்கள், பின்னாடி இங்க இருக்கிற கார்டிலே பாருங்கள், டெபிட் கார்டிலே 3 காரியம் இருக்கும். ஒன்று அந்த பேங்கினுடைய முத்திரை, அந்த பேங்குக்கு உரியதான முத்திரை. இரண்டாவது அந்த பேங்கினுடைய பெயர். மூன்றாவது அந்த பேங்க் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான எண். பாருங்கள், இதையே நாம் கன்வெர்ட் பண்ணி இதையே நாம் ஒரு உதாரணமாக பார்ப்போம் என்று சொன்னால் 13வது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே அந்த மிருகத்தின் முத்திரை, அந்த மிருகத்தின் நாமம், அந்த மிருகத்தின் இலக்கம்,
இந்த மூன்றும் உள்ளதான கார்டு இப்பொழுதே வந்து கொண்டிருக்கிறது. அந்த கிறிஸ்துவின் ஆட்சியிலே இந்த மூன்றையும் பார்க்கும் பொழுது அந்த பேங்கினுடைய முத்திரை, அந்த பேங்கினுடைய நாமம், அந்த பேங்கினுடைய இலக்கம் மூன்றும் அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை போலவே அந்த கிறிஸ்துவின் ஆட்சியிலும் வரும். இது அந்த கிறிஸ்துவின் ஆட்சிக்கு ஒரு முன்னோட்டமாக இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. சரி, டெபிட் கார்டை குறித்து பார்த்திருக்கிறோம். அடுத்து மிக முக்கியமாக நாம் கிரெடிட் கார்டுக்கு நேராக செல்ல போகிறோம். இந்த கிரெடிட் கார்டை குறித்து பார்க்கும் பொழுது இன்று உலகம் முழுவதும் எல்லா ஜனங்களும் இந்த கிரெடிட் கார்டை வாங்குவதற்கு பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு புறம் ஜனங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், இன்னொரு புறம் கிரெடிட் கார்டு கொடுப்பதற்கு வங்கிகள் போட்டி போட்டு கொண்டிருக்கின்றன. செல்போன் வைத்திருக்கிறவர்களுக்கு தெரியும், ஒரு நாளைக்கு எத்தனை அலைபேசிகள் வந்து கொண்டிருக்கிறது. சார், உங்களுக்கு கிரெடிட் கார்டு வேணுமா, கிரெடிட் கார்டு வேணுமா என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ஏன் இவ்வளவு வேகமாக கிரெடிட் கார்டு விநியோகிக்கப்படுகிறது? இந்த கிரெடிட் கார்டு என்பது கடன் அட்டை. நாம் கடன் அந்த அட்டையை கொடுத்து விட்டால் நமக்கு குறிப்பிட்ட பணத்தை அந்த அட்டையிலே இருக்கும். நாம் வேணுகின்ற பொருளை கிரெடிட் கார்டு மூலமாக வாங்கிக் கொள்ளலாம். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள் அந்த பணத்தை திருப்பி செலுத்த வேண்டும். அது வரைக்கும் அந்த பணத்திற்கு எந்த வட்டியும் கிடையாது. அதற்கு பிற்பாடுதான் அதற்கு வட்டி போடுவார்கள். இது கிரெடிட் கார்டுடைய ப்ரொசீஜர். இந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கடன் இருக்கும் என்பதுதான் நமக்கு இப்பொழுது இருக்கிறதான மிக பெரியதான பிரச்சனை. குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கடன் இருக்கும் என்று சொன்னால் வேதத்திலே ஒரு உதாரணத்தை நாம் பார்க்கிறோம். 5வது அதிகாரத்திலே ஆண்டவர் வேதத்திலே பார்க்கிறோம். மத்திய எழுதின சுவிசேஷத்திலே ஆண்டவர் ஒரு மனிதன் பலிபீட தண்டையிலே காணிக்கை செலுத்த வருகிறான். காணிக்கை செலுத்த வரும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சகோதரனிடத்தில் உனக்கு குறை உண்டா என்று சொன்னால் முதலில் போய் நீ அவனோடு கூட ஒப்புரவாகி விட்டு பின்பு வந்து காணிக்கை செலுத்து என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் அமைதியாக இருக்காமல் அடுத்து ஒரு வசனத்தை சேர்த்துக் கொள்ளுகிறார். அவனோடு கூட ஒரு காசு கொடுத்து தீரும் மட்டும் நீ இங்கிருந்து புறப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். இதற்கு என்ன அர்த்தம்? அவனோடு கூட இருக்கிறதான கடன் பிரச்சனை தீர்ந்தால்தான், அவனுக்கு கொடுக்க வேண்டிய மொத்த காசையும் கொடுத்தால்தான் நீ இங்கிருந்து புறப்பட முடியும் என்று அவர் சொல்லுகிறார். எங்கு புறப்பட முடியும்? இந்த உலகத்திலே இருக்கிறதான நீங்கள் இருக்கிற நாட்களிலே நீங்கள் கொடுக்க வேண்டிய கடனை முழுவதும் கொடுத்து முடித்தால்தான் நீங்கள் இந்த இடத்திலிருந்து புறப்பட்டு பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக சேர முடியும். நிறைய பேர் சொல்லுகிறார்கள், இதுல என்ன பிரதர் தப்பு இருக்கு? கடன் வாங்குறதுல என்ன தப்பு இருக்கு? கடன் வாங்குவதில் தப்பு இருக்கிறதா இல்லையா என்பது முக்கியமல்ல. கடன் அட்டைக்கு பின்னால் இருப்பவன் யார்? கடன் அட்டையை கொடுப்பவன் யார்? நீங்கள் நினைக்கிறது போல வங்கிகள் உங்களுக்கு கடன் அட்டையை கொடுக்கவில்லை. சாத்தான் கடைசி காலத்தில் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கும்படிக்கு கடன் அட்டை கொடுத்து கொண்டிருக்கிறான். கடன் அட்டை மூலமாக அநேகரை தற்கொலைக்கு நேராக ஏவி கொண்டிருக்கிறான். கடன் அட்டையின் மூலமாக அநேகரை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறான். இந்த கடன் அட்டையானது நீங்கள் கொடுத்து தீரும் மட்டும் நீங்கள் இங்கிருந்து புறப்படக்கூடாதபடிக்கு செய்வதற்காகவே சாத்தான் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறான். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனையாக சொல்லுகிறேன். தயவு செய்து கடன் அட்டை இருக்குமானால் திருப்பி செலுத்துங்கள். கடன் அட்டையை அந்த வங்கியிடம் திருப்பி கொடுத்து விடுங்கள். கடன் அட்டை இருக்கிற காலம் வரைக்கும், அதில் கடன் இருக்கிற வரைக்கும் கொடுத்து தீரும் மட்டும் இங்கிருந்து நீங்கள் நிச்சயமாக புறப்பட முடியாது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். வேதத்திலே வாசிக்கிறோம், நோவாவின் பேழைக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது நோவா வெளியே இருக்கிற ஜனங்களோடு கூட எந்த விதமான கடன் பிரச்சனையும் இல்லாதவனாய்த்தான் இருந்திருக்க வேண்டும். ஒருவேளை அவன் கடன் வாங்கிவிட்டு உள்ளே போயிருந்தால் 7 நாள் மழை வரவில்லை, 7 நாளும் நோவாவின் பேழையை தட்டியே தீர்த்திருப்பார்கள். கடன் கொடுத்துட்டு உள்ள போடா, கடன் கொடுக்கிற வரைக்கும் நீ எங்க போற, முதல்ல வெளியே வா என்று கூப்பிட்டு இருப்பார்கள். கடன் கொடுத்து தீருகிற மட்டும் சாத்தான் நிச்சயமாக உங்களை இங்கிருந்து புறப்பட விடமாட்டான். அவன் நிச்சயமாக உங்களை பிடித்துக் கொள்வான். அடுத்தபடியாக இந்த 2 அட்டைகளிலே இருக்கிறதான மிக முக்கியமான காரியம் 16 இலக்க நம்பர். இதுதான் மிக முக்கியமான அடுத்த நம்முடைய ஆதாரம். இந்த 16 இலக்க நம்பர் என்னவென்று பார்க்கும் பொழுது, ஒரு சிங்கப்பூரில் இருக்கிறதான ஒரு கம்பெனி ஒரு ஆதாரத்தை கொடுத்திருக்கிறது. உலகம் முழுவதும் இருக்கிறதான எல்லா ஜனங்களுக்கும் ஒரு நம்பரை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது 17 இலக்க அல்லது 18 இலக்க எண்ணாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் என்று சொன்னால் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யேகமாக ஒரு நம்பரை தனிப்பட்ட முறையிலே அவர்களுக்கென்று ஒரு எண் கொடுத்து விட முடியும் என்று சொல்லி இருக்கிறார். அது 18 இலக்க எண்ணாகவோ அல்லது 17 இலக்க எண்ணாகவோ இருக்கும் என்று சொன்னால் 2ஆம் உலக யுத்தம் முடிந்தவுடன் எல்லா அடிமைகள் கையிலேயும் நீங்கள் பார்க்கிற வண்ணமாய் எல்லா அடிமைகள் கையிலேயும் 5 இலக்க எண்ணை ஹிட்லரின் நாசி படையை சேர்ந்தவர்கள் யூதருடைய கரத்திலே போட்டார்கள். நீங்கள் அங்கே பார்க்கிறீர்கள் அல்லவா? அந்த 5 இலக்க எண்ணை போட்டார்கள். இந்த 5 இலக்க எண்ணை நீங்கள் உங்கள் கரங்களிலே போட்டுவிட்டு அதை ஹோலோகிராம் என சொல்லப்படுகிறதான ஒரு மிஷினிலே அவர்கள் ஏற்றுவார்கள். அப்படி ஏற்றும் பொழுது அது 5 இலக்க நம்பராக ஏறாது, 6 இலக்க நம்பராகத்தான் ஏறும். அப்படி கம்ப்யூட்டர் தனக்கென்று ஒரு நம்பரை வைத்துக் கொள்ளும். இது அறிவியல். இதை போலவே 17 இலக்க அல்லது 16 இலக்க நம்பரை கம்ப்யூட்டர் ஏற்றும் போது
17 அல்லது 18 இலக்க நம்பராகத்தான் ஏற்ற முடியும். அப்படி ஏற்றும் போது இந்த 18 இலக்க நம்பரை 666 என்று சமமாக பிரிக்க முடியும் என்பதை நான் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு நன்றாக தெரியும். இப்பொழுது உலகம் முழுவதும் எல்லா ஜனங்களுக்கும் இந்த 666 மூலமாக ஒரு பிரத்யேக நம்பர் கொடுப்பதற்கு இந்த உலகம் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. சரி, இப்பொழுது நாம் அடுத்த ஆதாரத்துக்குள்ளாக கடந்து போகிறோம். 13வது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது, அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. இப்பொழுது வாங்குகிற விற்குகிற காரியம் 666 இல்லாமல் 666 இல்லாமல் முடியாது என்கிறதான சூழ்நிலை வரும் என்று ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவர் நமக்கு முன்னறிவித்தார். இப்பொழுது நீங்கள் திரையிலே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள், தமிழ்நாட்டிலே மிக முக்கியமாக விற்கிறதான ஒரு பொருள் இது. உடனே நீங்கள் நினைத்துக் கொள்ளாதிருங்கள் இது அந்தி கிறிஸ்துவின் பொருளோ இல்ல அந்தி கிறிஸ்து தான் இந்த பொருளை தயாரிக்கிறானோ என்று நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம். இதை ஒரு உதாரணத்துக்காக உங்களுக்கு காட்டுகிறேன். இதே போல எல்லா பொருளிலும் நீங்கள் இந்த பொருளை பார்க்கும்பொழுது அதிலே பாருங்கள், அந்த இடத்துல ஒரு பார் கோடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பார்கோடை பார்க்கும் பொழுது நீங்கள் பொருளை வாங்கும் பொழுது பொருளுடைய பெயரை பார்ப்பீர்கள், மேனுஃபேக்சரிங் டேட் பார்ப்பீர்கள், எக்ஸ்பைரி டேட் பார்ப்பீர்கள், எல்லாவற்றையும் பார்ப்பீர்கள். ஆனால் இந்த பார்கோட் எதுக்கு என்று நீங்கள் ஒருபோதும் கவனித்திருக்க மாட்டீர்கள், அதை ஒரு பொருட்டாகவே நினைத்திருக்க மாட்டீர்கள். இந்த பார்கோட் எதற்கு என்று பார்க்கும் பொழுது நியாயமாக இந்த பார்கோட் போடுவதற்கான காரணம் அந்த கூட்ஸை கணக்கில் வைத்துக் கொள்வதற்காக. இப்பொழுது 100 கோல்கேட் பேஸ்ட் வாங்குகிறோம் என்று சொன்னால் இந்த பார்கோடில் 100 கணக்கு இருக்கும். நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணும்பொழுது ஒவ்வொன்றாக கம்ப்யூட்டர் குறைத்து கொண்டே வரும். திடீரென்று எவ்வளவு இருக்கிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஸ்டோருக்கு சென்று நீங்கள் கோல்கேட் எத்தனை இருக்கு என்று எண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கம்ப்யூட்டரை திறந்தால் எத்தனை போயிருக்கிறது, மிச்சம் எத்தனை இருக்கிறது என்று இந்த பார்கோடு மூலமாக நமக்கு அந்த பொருளை இது அறிவிக்கும். இது நமக்கு தெரிந்திருக்கிறதான ஒரு முறை. ஆனால் இதற்குள்ளாக 666 இருப்பது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் இந்த பார்கோடை பார்க்கிறீர்களே, இந்த பார்கோடில் எங்காவது 666 இருக்கிறதா? நீங்கள் நினைக்கிறீங்க எங்க பிரதர் அங்க எல்லாம் 8 9 0 இப்படித்தான நம்பர் போட்டிருக்கிறது, இதுல எங்க பிரதர் பார்கோட் இருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம். நன்றாக கவனியுங்கள். இதுல க்ளோஸ் அப்ல காட்டுகிறோம் பாருங்கள். இந்த பார்கோடிலே முதல் கோடுக்கும் நடுவில் உள்ள கோட்டுக்கும் கடைசியில் உள்ள கோட்டுக்கும் எந்த எண்ணும் கொடுக்கப்படாமல் அந்த எடுத்த எண் விடுபட்டிருக்கிறது அல்ல, மறைக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்லுகிறதை நன்றாக கவனியுங்கள். அந்த இடத்துல எண் விடுபடவில்லை, மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த முதல் கோடுக்கும் நடுவில் உள்ள கோடுக்கும் கடைசியில் உள்ள கோடுக்கும் எந்த எண்ணும் கொடுக்கப்படாமல் இருக்கிறது. இந்த கோடுக்கு என்ன எண்ணை நாம் எடுக்க முடியும்? உங்கள் இஷ்டத்துக்கு எந்த எண்ணை வேணாலும் போட்டுக்கொள்ளுங்கள். ஆனால் இந்த பார்கோடை கண்டுபிடித்தவர் ஜார்ஜ் ஜே லாரர் என்பவர் 1971ஆம் ஆண்டு இந்த பார்கோட் முறையை கண்டுபிடித்தார். இந்த பார்கோட் முறையை கண்டுபிடித்தவுடன் இந்த 3 கோடுக்கும் எண்கள் இல்லாததை பார்த்துவிட்டு உடனடியாக பத்திரிகையாளர்கள் சந்திப்பு ஒன்று ஏற்பாடு பண்ணப்பட்டு அந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பிலே நேர்காணலிலே அவரிடத்தில் இந்த கேள்வியை கேட்டார்கள். அந்த அவர்கள் கேட்ட கேள்வியிலே 8வது கேள்வி, அதற்கான ஆதாரம் பின்னால் வந்து கொண்டிருக்கிறது, பார்த்துக் கொள்ளுங்கள். 8வது கேள்வியிலே நீங்கள் இந்த பார்கோடு முறையிலே 3 கோடுகளுக்கு மட்டும் நீங்கள் எண்கள் இடாமல் இருக்கிறீர்களே, இது என்ன நம்பர்? கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறது போல அது 666 என்று போடுகிறதான ஒரு நம்பரா? அது மிருகத்தின் முத்திரை தானா என்று கேட்கும்போது அதற்கு ஜார்ஜ் ஜே லாரர் என்பவர் சொல்லியிருக்கிறதான பதில், அது கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறபடி மார்க் ஆஃப் த பீஸ்ட், மிருகத்தின் முத்திரை என்பது அல்ல. ஆனால் அந்த இடத்திலே வர வேண்டிய எண் 666 தான். நான் மிருகத்தின் முத்திரையை போட வேண்டும் என்று சொல்லி வர வைக்கவில்லை. இட்ஸ் a simply coincidence. அந்த வார்த்தையை கவனியுங்கள். இட்ஸ் a simply coincidence. என்னை அறியாமல் சாதாரணமாக அது ஒரு தற்செயலாக அமைந்து விட்டதான ஒரு காரியம் என்று அவர் சொல்லி இருக்கிறார். இது இட்ஸ் நாட் அன் கோஇன்சிடென்ஸ். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இட்ஸ் நாட் அன் கோஇன்சிடென்ஸ், இட்ஸ் காட்ஸ் இன்சிடென்ஸ். கர்த்தருடைய திட்டம். இந்த 666 இல்லாமல் இனி எந்த பொருளும் வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. இனி நீங்கள் நல்ல பொருள், முக்கியமான பொருள், காஸ்ட்லி பொருள் எந்த பொருளிலும் பாருங்கள், பார்கோடு இல்லாமல் வராது. இனி காலங்கள் வந்து கொண்டிருக்கிறது, எல்லா பொருளிலும் இனி பார்கோடு தான் வரும், பார்கோடு இல்லாமல் வராது. இனி 666 இல்லாமல் வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது என்கிற காலம் வந்துவிட்டது. அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு இந்த உலகம் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது என்பதற்கான ஆதாரங்களை ஒவ்வொன்றாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்தபடியாக மிக முக்கியமான ஒரு ஆதாரத்தை சொல்லி நான் இந்த செய்தியை முடிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். கடைசி ஆதாரம் என்று கூட நாம் இதை வைத்துக் கொள்ளலாம்.
இன்னும் அநேக ஆதாரங்கள் இருக்கிறது. அதை பாகம் 2 உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த பாகத்தின் கடைசி ஆதாரத்துக்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இப்பொழுது நீங்கள் பார்க்கிறதான இந்த கார்டு மல்டி பர்பஸ் ஐடி கார்டு என்று சொல்லுவார்கள். பல்நோக்கு உதவுகிறதான ஒரு அட்டை, பல்முனை உதவுகிறதான ஒரு அட்டை. இதை இந்திய அரசாங்கத்திலே கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். 13 ஸ்டேட்டிலே 13 மாநிலங்களிலே இது கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கடந்த மே மாதம் 26ஆம் தேதி இது முதலாக ராமநாதபுரம் மாவட்டத்திலே திருவாடனை என்கிறதான இடத்திலே கிராமத்திலே இதை முதலாக கொடுத்திருக்கிறார்கள். இந்த கார்டு வாங்குறதுல என்ன பிரதர் தப்பு, இந்த கார்டு கூடயா பிரச்சனை அப்படி என்று நீங்கள் நினைப்பது எனக்கு புரிகிறது. இந்த கார்டு வாங்குவதில் உள்ளதான பிரச்சனை எதுவும் இல்லை. இந்த கார்டு நம்ம எங்கே கொண்டு போய் நிறுத்த போகிறது என்பதை நான் உங்களுக்கு அறிவிக்க போகிறேன். இந்த கார்டை நன்றாக கவனியுங்கள். இந்த கார்டிலே உங்களுடைய பெயர், அந்த இடத்துல வேறொரு நண்பருடைய பெயர் இருக்கிறது. நீங்கள் அதை உங்கள் பெயராக நீங்கள் அசியூம் பண்ணி கொள்ளுங்கள். உங்களுடைய பெயர், உங்களுடைய தகப்பனார் பெயர், தாயார் பெயர், உங்களுடைய பிளட் குரூப், உங்களுடைய கைரேகை, பின்னால் பார்க்கும்போது உங்களுடைய கைரேகை அதில் இருக்கிறது. பாருங்கள், உங்களுடைய கைரேகை, இன்னும் உங்களை பற்றின மொத்த டீட்டெயிலும் இது இருக்கிறது. இதற்கு பெயர் MNIC மல்டிபர்பஸ் ஐடி கார்டு என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இனி இந்த கார்டு இல்லாமல் இனி இந்தியாவில் இனி நீங்கள் ஓட்டு போட முடியாது, இனி ரேஷன் வாங்க முடியாது, இனி இன்கம் டாக்ஸ் கட்ட முடியாது. ஏன் என்று சொன்னால் இன்கம் டாக்ஸ் பேன் கார்டிலே அநேக குளறுபடிகள் இருக்கிறபடினாலே கடந்த மாதம் நம்முடைய மத்திய நிதி அமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் இனி பேன் கார்டுக்கு பதிலாக இந்த மல்டிபர்பஸ் ஐடி கார்டை பயன்படுத்த வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஓட்டர் ஐடியில் அநேக குளறுபடிகள் இருக்கிறபடியினாலே இந்திய தேர்தல் கமிஷனின் தலைவராக இருக்கக்கூடிய திரு கோபால்சாமி அவர்கள் இந்த மல்டிபர்பஸ் ஐடி கார்டு தான் இனி 2009 அல்லது 2011 இருக்கிற எலெக்ஷனில் இருந்து இனி ஓட்டர் ஐடிக்கு பதிலாக இந்த மல்டிபர்பஸ் ஐடி கார்டு தான் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். இனி ரேஷன் கார்டு, இனி உங்களுடைய வண்டி லைசன்ஸ், வண்டி இன்சூரன்ஸ், ஆர்சி புக், இனி எத்தனை கார்டுகள், பேங்க் அக்கவுண்ட், இனி எத்தனை கார்டுகள் இருக்கிறதோ இந்த எல்லா கார்டுக்கு பதிலாக இந்த ஒரே கார்டை பயன்படுத்த வேண்டும் என்று இந்திய அரசாங்கம் சொல்லி வருகிறது. பாருங்கள், இந்த கார்டிலே என்ன இருக்கிறது. இது ஒரு 16 KB மெமரி கெபாசிட்டி உள்ளதான ஒரு கார்டு. இந்த கார்டில் என்னென்ன இருக்கிறது என்று பார்க்கும்பொழுது இந்த கார்டை எந்தெந்த காரியங்களுக்கு நாம் பயன்படுத்தலாம் என்று பார்க்கும்பொழுது மெடிசனுக்கு பயன்படுத்தலாம், பேங்கிங்க்கு பயன்படுத்தலாம், ரேஷன் கார்டுக்கு பதிலாக பயன்படுத்தலாம். நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் அதற்கு நீங்கள் அடையாள அட்டையாக பயன்படுத்தலாம். ஒருவேளை விதவையாக இருந்தால் அதற்காக நீங்கள் பயன்படுத்தலாம். எல்லா விதமான ஐடென்டி கார்டுக்கு பதிலாக நீங்கள் இதை பயன்படுத்தலாம். நீங்கள் ரயில்வே டிக்கெட் புக் பண்றதா இருந்தாலும் இதை பயன்படுத்தலாம். ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றதா, ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்றதா இருந்தாலும் இதை பயன்படுத்தலாம். பேங்க்ல பணம் எடுக்க வேண்டும், பணம் போட வேண்டும், என்ன காரியங்கள் செய்ய வேண்டுமோ இனி பல அட்டைகள் உங்கள் கரத்தில் தேவைப்படாது. இனி இந்த ஒரு அட்டை போதும் என்று இந்திய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இந்த அட்டையில் அப்படி என்ன பிரதர் பிரச்சனை? இந்த அட்டையில் பிரச்சனை இல்லை பிரதர். அந்த அட்டையில் இடது கோடியில் இருக்கிறதான மஞ்சள் கலர் கட்டத்தை கவனியுங்கள். அதுதான் RFID என சொல்லப்படுகிறதான மிக முக்கியமாக தொழில்நுட்ப காரியம். இது ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் என சொல்லப்படும். இது என்னவென்று சொன்னால் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பதை இந்திய அரசாங்கத்திற்கு காட்டி கொடுக்கிறதான ஒரு ஃப்ரீக்வன்சி, ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் என்று இதை சொல்லுவார்கள். இதனால் என்னவென்று சொன்னால் இதை எந்த மனிதன் எங்கே வைத்துக் கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் வைத்திருப்பதை யாரோ ஒருவர் உங்களை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். இதை வைத்துக் கொண்டால் நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்க முடியும். இதை முதலாக கண்டுபிடித்தது அமெரிக்க ஐக்கிய நாடுகள். நீங்கள் பார்க்கிறது USID என்று, யுஎஸ்ல யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஐடி. இந்த ஐடியின் மூலமாக இப்பொழுதும் அங்கே கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த ஐடியின் மூலமாக அநேகர் இதற்கு எதிராக போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? இதன் மூலமாக தனிப்பட்ட முறையிலே பிரைவசி போகிறது. எங்களை யாரோ ஒருத்தர் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர் எங்கே நடந்து கொண்டிருக்கிறார், எங்கே போகிறார் என்று கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நாம் இந்த ஐடி யுஎஸ்இல் ஃபெயிலியர் ஆகி கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? இந்த ஐடியை ஒன்று நாம் திருடி கொண்டு போய்விட முடியும், இரண்டாவது வெட்டி போட்டுவிட முடியும். எனக்கு உங்களை பிடிக்கவில்லை என்று சொன்னால் உங்கள் கார்டை திருடி நான் எங்காவது தூர வீசிவிட முடியும், இது எங்கேயாவது கிணத்துக்குள்ளே போட்டுவிட முடியும். இந்த ஐடியில் இருக்கிறதான பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிறது. அதற்காக மருத்துவர்கள் கடைசியாக கண்டுபிடித்ததான அறிவியல் அறிஞர்கள் கடைசியாக கண்டுபிடித்ததான ஒரு சாதனம் தான் பயோசிப். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சாதனம் தான் பயோசிப்.
இது பயோசிப் என்று சொன்னால் இந்த பயோசிப் என்ன செய்யும்? இந்த கார்டுக்கு பதிலாக நீங்கள் ஏற்கனவே அந்த மல்டிபர்பஸ் ஐடி கார்டில் என்னென்ன காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லி பார்த்தீர்கள் அல்லவா? அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த பயோசிப்பில் போட்டுவிட முடியும். அந்த மல்டிபர்பஸ் ஐடி கார்டுக்கு பதிலாக நீங்கள் இந்த பயோசிப்பை பயன்படுத்தலாம். நீங்கள் போகிற இடங்களுக்கெல்லாம் பணப்பையை தூக்கி கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் போகிற இடத்திற்கெல்லாம் ரேஷன் கார்டை தூக்கி கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் போகிற இடத்துக்கெல்லாம் உங்கள் வண்டி லைசன்ஸை கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. இதனுடைய மொத்த டீடைலும் இந்த பயோசிப்பில் போட்டுவிட முடியும். போட்டுவிட்டு அதை உங்கள் கரங்களிலே அவர்கள் ஆபரேட் பண்ணி வைத்து விடுவார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? இதோ பாருங்கள், ஒரு மருத்துவர் அந்த பயோசிப்பை எடுத்து சிரஞ்சியின் மூலமாக ஒரு பெண்ணின் வலது கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார். இது எது? இந்த ஆபரேஷன் செய்வதற்கு 30 செகண்ட் தான் டைம் செலவாகும். இப்பொழுது இந்த பயோசிப் ஐக்கிய அமெரிக்க நாடுகளிலே பேஷண்ட்டுகளுக்கும், அதாவது நோயாளிகளுக்கும், குழந்தைகளுக்கும், இன்ஃபன்ட்ஸ் இலவசமாக கொடுக்கப்பட்டு கொண்டு வருகிறது. இது மற்ற எல்லோருக்கும் $200 என சொல்லப்படுகிற விலையிலே விற்கப்பட்டு கொண்டு வருகிறது. இப்பொழுது இது இலவசமாக கொடுக்கிற காலகட்டத்துக்குள்ளாய் வந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க நாடுகளிலே FDA என சொல்லப்படுகிறதான ஃபுட் அண்ட் ட்ரக்ஸ் அசோசியேஷன் என சொல்லப்படுகிறதான அமெரிக்க அரசாங்க நிறுவனத்திற்கும், பென்டகன் என சொல்லப்படுகிறதான அமெரிக்க ராணுவ தளத்திற்கும் இது ஏற்கனவே செயல்முறையிலே வந்துவிட்டது. மெக்சிகோ தேசத்தில் இருக்கிறதான அட்டார்னி ஜெனரல், தலைமை வழக்கறிஞர், அவருடைய உள்ளதான பார் கவுன்சிலில் உள்ளவர்களுக்கும் இது கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உலகத்தில் உள்ளதான 47 நாடுகளிலே உள்ளதான குழந்தைகளுக்கு ஆஸ்ட்கோ என சொல்லப்படுகிறதான ஆஸ்திரேலியன் கம்பெனி மூலமாக எல்லா பிள்ளைகளுக்கும் இலவசமாக இந்த பயோசிப் கையிலே போடப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பயோசிப் போடுவதில் பிரச்சனை என்ன? நல்ல விஷயம் தானே, எங்கே இருந்தாலும் கண்டுபிடித்து விடலாம். என்ன மருத்துவ ஆலோசனைகளும் இந்த பயோசிப் மூலமாக உங்களுடைய பிளட் குரூப் என்ன, உங்களுடைய DNA டெஸ்ட் எல்லாவற்றையும் இந்த பயோசிப் மூலமாக பண்ணிவிடலாமே. இதனால் என்ன ப்ராப்ளம் என்று நீங்கள் கேட்கலாம். இதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இதிலே போடப்படுகிற முத்திரை தான் முக்கியம். அந்த ஹாஸ்பிட்டல் முத்திரையை போடுகிறார்கள், அமெரிக்க ஐக்கிய நாடினுடைய முத்திரையை போடுகிறார்கள். இந்த பயோசிப்பை நீங்கள் எந்த கம்பெனியிடத்திலிருந்து வாங்குகிறீர்களோ அவர்களுடைய முத்திரையை அதிலே போடுகிறார்கள். நாளைய தினத்திலே அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே இந்த அவனுடைய முத்திரையும் இதில் போடப்படும். இது மாத்திரமல்ல, உங்களுடைய மெயில் ஐடியை அதில் போட வேண்டும் என்று சொன்னால், உதாரணத்திற்கு உங்கள் மெயில் ஐடியை இதில் போட்டுவிட வேண்டும் என்று சொன்னால் www.hotmail.com என்று போவோம் என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக ஏற்கனவே நாம் பார்த்த வண்ணமாய் 666 உங்கள் கரங்களிலே வந்து விடுகிறது. இது அந்தி கிறிஸ்துவுக்கு பயன்பட போகிறதான மிக 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 முக்கியமான ஒரு சாதனம். இப்பொழுது வெளிநாடுகளிலே பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை தயாரிக்கிறவர்கள் மோட்டரோலா கம்பெனிக்காரர்கள். மான்டெக்ஸ் என்கிறதான கம்பெனியின் மூலமாக இதை தயாரிக்கிறார்கள். மான்டெக்ஸ் என்று சொன்னால் மானிட்டரி டெக்ஸ்டர் என்ற அர்த்தம். கிரேக்க மொழிபெயர்ப்பிலே மணியின் ரைட் ஹேண்ட் என்ற அர்த்தம். இப்பொழுது இந்த காரியம் தயாரிக்கப்பட்டு ஏறக்குறைய உலகத்திலே 20 நாடுகள் இதற்கு ஆர்டர் பண்ணியிருக்கிறார்கள். அதில் முக்கியமான நாடு இந்தியா. இந்தியா இதற்கு ஆர்டர் கொடுத்திருப்பதாக பல தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் கண்களுக்கு முன்பதாக ஒரு சில ஆதாரங்களை நாங்கள் சமர்ப்பித்திருக்கிறோம். இது எல்லாம் எங்களுக்கு இருக்கிற ஆதாரத்தை உங்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல. அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு இந்த பூமியானது எப்படி ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு அறிவிப்பதற்காக. ஏன் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியை குறித்து இவ்வளவு நாங்கள் அக்கறை கொள்ளுகிறோம்? அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியை குறித்து அக்கறை கொள்வதற்கு 2 காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, அவனுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். 2, ஒருவேளை அந்த வருகையை நீங்கள் தவற விடுவீர்களானால் 7 ஆண்டு காலம் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில் நீங்கள் அனுபவிக்கிறதான கொடுமைகளுக்கு அளவு கிடையாது. அதற்கு பிற்பாடு விடுதலை என்று சொன்னால் அதுவும் இல்லை. அவன் ஆட்சியிலே ஒருவேளை அவனுக்கு கீழ்ப்படிந்தால் நித்தியமாய் நரகத்திலே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கழிக்க வேண்டிய அவசியம் வரும். உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதான ஒரே ஒரு சந்தர்ப்பம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை. சபை எடுத்துக்கொள்ளப்படுதலிலே நீங்கள் பங்கடையா விட்டால் நிச்சயமாகவே கைவிடப்பட்ட கூட்டத்திலே நாம் காணப்படுவோம். அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே அந்தி கிறிஸ்துவின் கையிலே நாம் சிக்கிக் கொள்வோம். அவனோடு கூட அக்கினியும் கந்தகமும் எரிகிறதான கடலிலே நாம் தள்ளப்படுவோம். இந்த நாளிலே இந்த ஆதாரங்களை பார்த்து நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுப்பீர்களானால் நிச்சயமாக, ஒருவேளை நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாய் இருப்பீர்கள் என்றால் இன்றே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட ஒப்புக் கொடுங்கள். ஒப்பு கொடுத்து நல்ல ஆவிக்குரிய சபைக்கு தொடர்ந்து செல்லுங்கள். அங்கே சென்று அங்கே இருக்கிற போதகருக்கு கீழ்ப்படிந்து, வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அங்கே நிரந்தரமாக தங்கி இருங்கள். கர்த்தருடைய வருகை நாள் தனிலே அந்த சபையிலிருந்து, அந்த போதகருடைய தலைமையின் கீழ் இருந்து கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நாம் ஒன்றாக பறந்து போவோம். இதோ கர்த்தர் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலே அழைத்து கொண்டு போக வெகு சீக்கிரத்திலே வரப்போகிறார்.
வைத்திருக்கிறார். ஒரே ஒரு சந்தர்ப்பத்தை வைத்திருக்கிறார். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை. அந்த வருகையில நீங்கள் பங்கடைய வேண்டும் என்று விரும்பினால், அந்த இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால், இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினால், இப்பொழுது கர்த்தர் இந்த ராத்திரி வேளையிலே ஒருவேளை வருவார் என்று சொன்னால், நாம் கைவிடப்பட்ட கூட்டத்தில் இருக்கிறோமா, எடுத்துக்கொள்ளப்பட்ட கூட்டத்தில் இருக்கிறோமா? நாம் யாவரும் கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, இன்று இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய, இந்த வார்த்தைகளை பார்த்து, இந்த ஆதாரங்களை பார்த்து உம்முடைய கரத்திலே தங்களுடைய ஜீவனையும் வாழ்க்கையும் ஒப்பு கொடுக்கக்கூடிய இந்த ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இவர்களை உம்முடைய கரத்திலே எடுத்துக்கொள்ளும். இவர்கள் எடுத்த தீர்மானத்திலே நிலையாய் நிற்கட்டும். உம்மை அவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, ஒரு உண்மையுள்ள சபைக்கு அவர்கள் செல்லட்டும். ஆண்டவரே, மூழ்கி ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளட்டும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். உம்முடைய வருகையின் நாள்தனிலே ஆண்டவரே, இங்கே தீர்மானம் எடுத்த இவர்கள் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசித்து உம்மை சந்தோஷப்படுத்தட்டும். இங்கே தீர்மானம் எடுத்த இவருடைய குடும்பங்களையும் ஆண்டவரே, இவருடைய உறவினர்களையும் ஆசீர்வதியும். அவர்களும் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள கிருபை தாரும், மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.